ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாச்சு மீன் குழம்பு செஞ்சு. பட் மீனுக்காக வெயிட் பண்ணி மீன் கிடைக்கல. மீன் தடைப்பிடி காலம்ன்றதுனால எறா மட்டும் தான் கிடச்சிது. அதை வச்சு இன்றைக்கி நம்ம குழம்பு செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக தாளிப்போடக சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் பூண்டையும் உரித்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முள்ளங்கி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த காய்கறிலாம் செம்மையாக இருக்கும். அரை டீஸ்பூன் கார மிளகாய் பொடியும் 2 கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 4 சங்கரா மீன் தான் வச்சுருந்தாங்க, அதையும் கேட்டு வாங்கி வறுத்துட்டேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. காயெல்லாம் வெந்துடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா காய் வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கட்டியாகி நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக டெம்ட் ஆகுது சாப்பிட்ணும் போலன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.